அமெரிக்க அழுத்தம் vs ஈரான் எதிர்ப்பு. மத்திய கிழக்கில் பதற்றம். அமெரிக்கா ஈரான் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் மீண்டும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. உலக அரசியல் மேடையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய அறிவிப்பை ஈரான் தற்போது வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா முன்வைத்துள்ள அணுசக்தி பேச்சுவார்த்தை நிபந்தனைகளை ஈரான் முழுமையாக நிராகரித்துள்ளது. ஈரானின் தெளிவான நிலைப்பாடு என்ன? அமெரிக்காவுடன் மீண்டும் அணுசக்தி ஒப்பந்தத்திற்குள் செல்ல வேண்டுமென்றால் சில அடிப்படை நிபந்தனைகளை ஏற்க வேண்டுமென்று அமெரிக்கா வலியுறுத்தியது. ஆனால் இந்த நிபந்தனைகள் எதையும் ஏற்க முடியாது என்று ஈரான் அதிகாரப்பூர்வமாக கூறியுள்ளது. நிபந்தனை 1: யுரேனியம் செறிவூட்டலுக்கு முழு தடை. அமெரிக்காவின் முதல் மற்றும் முக்கிய கோரிக்கை யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக நிறுத்த வேண்டும். ஆனால் ஈரானின் பதில் மிகத் தெளிவானது. அணுசக்தி எரிபொருள் தயாரிப்பது எங்கள் தேசிய உரிமை, அதை எங்களால் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது. ஈரான் கூறுவதென்னவென்றால், இது ஆயுத தயாரிப்புக்காக அல்ல, மின்னுற்பத்தி, மருத்துவம், தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக. இந்த உரிமையை பறிக்க யாருக்கும் அதிகாரமில்லை என்பதே ஈரானின் நிலைப்பாடு. நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு கட்டுப்பாடு. அமெரிக்காவின் இரண்டாவது கோரிக்கை, ஈரான் தனது நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இதற்கும் ஈரான் சொன்ன பதில் ஒரே வார்த்தையில் இம்பாசிபிள். ஈரான் கூறுகிறது, எங்கள் ஏவுகணைகள் தாக்குதலுக்காக அல்ல, அவை எங்கள் தற்காப்புக்கான பாதுகாப்பு அரண்கள். இஸ்ரேல், அமெரிக்க இராணுவ தளங்கள், வளைகுடா பகுதியில் உள்ள அச்சுறுத்தல்கள். இந்த சூழலில் தற்காப்பு திறனை குறைக்க சொல்வது தேசிய பாதுகாப்பையே கைவிடுவதற்கு சமம் என ஈரான் கருதுகிறது. பிரதிநிதி குழுக்களுக்கு ஆதரவை நிறுத்துதல். அமெரிக்காவின் மூன்றாவது மிகவும் சர்ச்சைக்குரிய கோரிக்கை, ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்ற குழுக்களுக்கு ஈரான் ஆதரவை நிறுத்த வேண்டும். இதையும் ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஈரானின் வாதம், இவை தீவிரவாத அமைப்புகள் அல்ல, அவை அடக்குமுறைக்கு எதிராக போராடும் எதிர்ப்பு இயக்கங்கள். பாலஸ்தீன், லெபனான், மத்திய கிழக்கில் அமெரிக்க இஸ்ரேல் ஆதிக்கத்திற்கு எதிரான சக்திகள். இந்த இயக்கங்களை கைவிடுவது எங்கள் அரசியல் அடையாளத்தையே கைவிடுவதற்கு சமம் என ஈரான் கருதுகிறது. இதன் விளைவு என்ன? இந்த 3 நிபந்தனைகளையும் ஈரான் நிராகரித்ததால் அணுசக்தி பேச்சுவார்த்தை முற்றிலும் முடங்கும் நிலை. அமெரிக்கா ஈரான் இடையிலான பதட்டம் மேலும் அதிகரிப்பு. வளைகுடா பகுதியில் போர் அபாயம் மீண்டும் பேசுபொருளாக மாறும் சூழல். முடிவாக, ஈரான் ஒப்பந்தத்திற்கு தயாராக உள்ளது, ஆனால் அடிமை நிபந்தனைகளுக்கு அல்ல. அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது, ஈரான் எதிர்த்து நிற்கிறது. இந்த மோதல் அரசியல் மட்டுமல்ல, உலக பொருளாதாரம், எண்ணெய் மார்க்கெட், மத்திய கிழக்கு அமைதி அனைத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய விளையாட்டு. இந்த பதட்டம் போராக மாறுமா அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்குமா? இப்படிப்பட்ட உலக அரசியல் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.